வணக்கம். நம்ம TNPSC Group 1 மெயின்ஸ் பாலிட்டி பார்த்துட்ருக்கோம். ஸோ பாலிட்டியில் நம்ம சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் எங்கே ஸ்டாப் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஏஆர்சி செகண்ட் ஏஆர்சி சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஏஆர்சி பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்ட். நம்ம சொன்னோம் 1966 கொண்டு வந்திருப்பாங்க, ரிப்போர்ட் 69 கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க சேர்மன் மொராஜி தேசாய் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஃபாலோட் பை கே ஹனுமந்தையா. அதுக்கப்புறம் அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்றதை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. ஸோ அவங்க எவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்ணாங்க, 22 ரெக்கமெண்டேஷன்ஸ் கிட்ட அவங்க பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க சொன்னாங்க, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் இன்டர் ஸ்டேட் கவுன்சில்னு நீங்கள் ஒன்று கொண்டு வரணும். அதுக்கப்புறம் கவர்னர் வந்து நான் பார்ட்டிசனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லுவாங்க, மேக்ஸிமம் பவர் வந்து நீங்கள் ஸ்டேட்ஸ்க்கு கொடுங்க, நீங்கள் வந்து நிறைய பவர்ஸ் வந்து நீங்கள் சென்ட்ரல்கிட்டே வச்சுக்காதீங்க, அப்படியே டெலிகேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, ட்ரான்ஸ்ஃபரிங் ஆஃப் மோர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் டு த ஸ்டேட் டு ரெடியூஸ் their dependency upon the center. ஓகே. ஸோ நிறைய ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ் அவங்க எப்படியெல்லாம் டேக்ஸ் எல்லாம் கொண்டு வரலாம், அவங்க இன்னும் டேக்ஸேஷனில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கலாம், இதெல்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி அவங்க சொல்லும் போது என்ன ஆகும், எல்லா பவர்ஸ் வந்து இவங்க கிட்ட போகும். ஸோ அவங்க ஃபினான்ஷியல் பவரில் இருந்துச்சுனாலே அவங்க என்ன தேவையில்லை, அவங்களுக்கு இவங்க மேலே டிபெண்ட் ஆகணுன்றது அவங்களுக்கு தேவையே இல்லை. கரெக்ட். இவங்களால எல்லாமே அவங்களாலே பண்ண முடியும். ஸோ இதே நீங்கள் பண்ணுங்க அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சென்ட்ரல் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் இன் த ஸ்டேட் இதர் ஆன் தியர் ரெக்வெஸ்ட் அதர்வைஸ். ஸோ நீங்கள் வந்து சும்மாலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ஃபோர்ஸஸ் எங்கே போடாதீங்க, அவங்க வந்து இவங்களாம் ரெக்வெஸ்ட் பண்ணாலோ இல்லை எதுனா ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்குது, பெரிய ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குது, ஸோ அப்படின்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் ஹைஜாக், பாம் த்ரெட்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் மற்றபடி எல்லாம் சும்மா நார்மல் இதுக்கெலாம் நீங்கள் அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. ஸோ இவங்க கேட்டால் மட்டும் பண்ணுங்க, இல்லை ஏதாவது நேஷ்னல் செக்யூரிட்டி த்ரெட் இருந்தால் பண்ணுங்க அப்படின்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் நோ ஆக்ஷன் வாஸ் டேக்கன் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் ஏஆர்சிஸ். அவங்க இவ்வளோ 22 ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாங்களா, இவங்க தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அதை ஃபார்ம் பண்ணாங்களா, பட் ஆனாலுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் எதுவுமே பண்ணல. தே டிட் நாட் see to any of it. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கமிட்டி பார்க்கலாம், ராஜமன்னார் கமிட்டி. ஓகே. ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போட்ட கமிஷனுக்குமே அவங்க எந்த ரிப்போர்ட்டுமே இது பண்ணல. ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க எடுத்துப்பாங்களா, இல்லை. அவங்க இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க எடுக்கலை. பட் இந்த கமிட்டி நிறைய யூஸ்ஃபுல்லான, நிறைய ஒரு ஃபார்வர்ட் திங்கிங்கான நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்போவே அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 1969 இந்த கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 66 to 69 இது அது முடிஞ்சோடனே 69 வந்து இந்த கமிட்டி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ 1969 கொண்டு வந்திருப்பாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கமிட்டியில் 3 மெம்பர்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகே. ஸோ அதோட சேர்மன் யாராக இருந்திருப்பாரு, டாக்டர் PV ராஜமன்னார். ஸோ இவங்க தான் அவங்களோட சேர்மனாக இருந்திருப்பாரு. டு எக்ஸாமின் த என்டையர் கொஸ்டின் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். இவங்க ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணியிருப்பாங்க, 1971. அது 66 to 69, இது 69 to 71. ஓகே. ஸோ இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் மேஜர்லி என்ன இருக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் என்ன சொன்னாங்க, ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் செட்டப் பண்ணுங்க, இமீடியட்டாக பண்ணுங்க. பிகாஸ் சென்ட்ரலில் முன்னாடிலாம் வேறு மினிஸ்டர்ஸ் கிடையாது, வேறு பார்ட்டி கிடையாது, இப்போ வேறு பார்ட்டிலாம் இருக்குது. ஸோ நமக்கு வந்து வி நீட் டு ஹாவ் அ டைரக்ட் கன்ஃபரன்டேஷன். ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒரு இன்டர் ஸ்டேட் கவுன்சில் செட்டப் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பெர்மனன்ட் பாடியை அப்படியே வச்சுருங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபினான்ஸ் கமிஷனே ஒரு பெர்மனன்ட் பாடியாக வச்சுருங்க. அதை ஏன் நீங்கள் புதுசாக ஒவ்வொரு வருஷம் கான்ஸ்டியூட் பண்ணுறீங்க, ஒவ்வொரு வாட்டி அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் பிளானிங் கமிஷன் ஷுட் பி டிஸ்பேண்டட் அண்ட் இட்ஸ் பிளேஸ் ஷுட் பி டேக்கன் பை அ ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ பாருங்கள், பிளானிங் கமிஷன் அவங்க எப்போ டிஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 1969. ஓகே. ஆனால் நம்ம எப்போ அதை டிஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம், 2015. கிட்டத்தட்ட 65 வருஷம் வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு 20 வருஷத்துலேயே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ஃபார்வர்டாக இருக்கோன்றது நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ பிளானிங் கமிஷன்லாம் வேணாம், ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம அதை பார்த்துக்கலாம், நீங்கள் ரொம்ப வந்து எங்களுக்கு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே. அண்ட் ஆர்டிகல் 356, 357 அண்ட் 365. ஸோ இது எல்லாமே பிரசிடென்ட் ரூலில் தான் இது பண்ணும். 356 தெரியும், இங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து ப்ராப்ளம் இருக்குது. ஓகே. 365 தெரியும், இவங்க ஸ்டேட் வந்து சென்ட்ரல் சொல்கிறத கேட்கல. ஓகே. ஸோ இந்த ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்ஸ் ரூல். அண்ட் 357 என்ன சொல்லுவாங்கன்னா, என்னென்ன ரைட்ஸ்லாம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, பிரசிடென்ட்
டிவிஷன் ரூல் அப்போ யார் அதை எடுத்துப்பாங்க? ஓகே, ஸோ இந்த 3 ரூலையுமே வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடுங்க, இது வேணவே வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இதெல்லாம் நடக்குமா? சான்ஸே கிடையாது. இதை பார்த்தோன்னே அவங்க கோவமாயிருப்பாங்க, இதெல்லாம் நான் கேட்கவே மாட்டேன்னு அவங்க விட்டுருப்பாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, த ப்ரொவிஷன் தட் த ஸ்டேட் மினிஸ்ட்ரி holds office during the pleasure of the governor should be omitted. ஸோ நமக்கு இப்போ ஆக்சுவலி சிஎம் ஒரு டேர்மில் என்னங்க, அது வந்து டியூரிங் த ப்ளஷர் ஆஃப் கவர்னர் தான் சொல்லியிருப்பாங்க. பட் நம்ம தான் கன்வென்ஷனலாக 5 இயர்ஸ்னு எடுத்துக்கிறோமே தவிர இப்போ கவர்னர் வந்து நினச்சா அது பண்ண முடியாது. ஸோ கவர்னர் வந்து சும்மாலாம் நினைக்கக்கூடாது இல்லை. ஸோ அவங்க வந்து ஓட் அவங்க இல்லை, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இவங்க பாஸ் ஆகிடுச்சு, அந்த லெஜிஸ்லேச்சருக்குள்ளே அந்த அந்த ஃப்ளோரில் அவங்களோட ஓட்டு செல்லலைன்னா அவங்க வந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்க சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ they do not hold valid. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷனை நீங்கள் வைக்காதீங்க. நாங்கள் திருப்பி ஒரு ரீஎலெக்ஷன் வைக்கிறோம், நாங்கள் என்னென்னு பார்க்குறோம், பட் ஸ்டில் நீங்கள் வந்து எல்லா பவர்ஸ் வந்து நீங்கள் கவர்னர்கிட்ட கொடுக்காதீங்க. ஸோ அது வந்து எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஸோ அந்த ப்ரொவிஷனே ஒமிட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க எவ்வளோ ஃபார்வர்டாக, எவ்வளோ ஸ்டேட்டோட ப்ரொவின்ஷியல் அட்டானமியை ப்ரொடெக்ட் பண்ணுன்றதுக்காக இவங்க இவ்வளோ கமிஷன், இந்த இவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் இந்த யூனியன் லிஸ்ட் இந்த கான்கரண்ட் லிஸ்ட்டு நீங்கள் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனியன் லிஸ்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் எல்லாமே ஸ்டேட்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எங்கள்கிட்டே கொடுத்துருங்க. டிஃபென்ஸு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பவர்ஸ் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க, மற்றபடி ஸ்ட்ராட்டஜிக் இல்லாததெல்லாம் நீங்கள் வந்து எங்ககிட்டயே கொடுத்துருங்கன்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அந்த ரெசிடியூரி பவர்ஸை டோட்டலி நீங்கள் ஸ்டேட்டுக்கே கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஆல்ரெடி 3 பிரிச்சுட்டீங்க, 3ல் இல்லாத சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சென்டர் கிட்ட தான் போகணும்னு சொல்கிறீங்க. பட் அந்த பவரை நீங்கள் எடுக்காமல் அந்த ரெசிடியூரி பவர்ஸை ஸ்டேட்டுக்கே கொடுத்துருங்க. உங்களுக்கு வேண்டாம், உங்களுக்கு தான் ஆல்ரெடி 2 பவர் இருக்கே, 2 லிஸ்ட் இருக்கே அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. அண்ட் ஆல் இண்டியா சர்வீசஸை அபாலிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ ஸ்ட்ராங்கான ரெக்கமெண்டேஷன்ஸ்னால தான் ராஜமன்னார் கமிட்டியை டோட்டலி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி பண்ணிட்டாங்க. கரெக்ட். ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, ஆல் இண்டியா சர்வீசஸ்னே ஒன்று வேணாம், நாங்களே பார்த்துக்குறோம், எங்கள் ஊருக்கு ஐஏஎஸ்ஓ, ஐஎஃப்எஸ்ஓ, ஐபிஎஸ்ஓ நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் நீங்கள் சொல்கிற பேச்சு தான் அவங்க இங்கே வந்து கேட்குறாங்க, நாங்கள் சொல்கிற பேச்சு அவங்க கேட்க மாட்டுறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் completely ignored the recommendations of Rajamanar committee because இது தெரியும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவின்ஷியல் அட்டானமி, மாநில சுயாட்சி, இதுக்காகவே டோட்டலி இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ரோலை டோட்டலி அவங்க டிமினிஷ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ரோலை அவங்க அப்ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ இதனால அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது வேண்டாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் கமிட்டி சென்டர் ஸ்டேட் ரிலேஷனுக்காக என்ன பண்ணாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஏஆர்சி பார்த்தோம், நெக்ஸ்ட் நம்ம ராஜமன்னார் கமிட்டி பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன்ஸ். இது வந்து பஞ்சாப் பேர்லேயே இருக்குது சாஹிப். ஸோ இவங்கெல்லாம் நார்த்தில் இருப்பாங்க. ஸோ இது வந்து பஞ்சாபில் கொண்டு வந்திருப்பாங்க, 1973 கொண்டு வந்திருப்பாங்க. அது அகாலிதால் அந்த பார்ட்டி தான் இதை கொண்டு வந்திருப்பாங்க. தே அடாப்டட் அ ரெசல்யூஷன் கண்டெய்னிங் போத் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் டிமாண்ட்ஸ் இன் அ மீட்டிங் ஹெல்ட் அட் ஆனந்த்பூர் சாஹிப் இன் பஞ்சாப். ஓகே, ஸோ இவங்க வந்து ரிலீஜியஸ் பார்ட்டி. ஓகே, இவங்க சீக் பார்ட்டி. ஸோ இவங்க வந்து ரெண்டுத்துக்காகவுமே நிறைய ரெசல்யூஷன்ஸ் கொண்டு வாங்க அப்படின்றதுக்காக இவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தே டிமாண்டட் தட் த சென்டர்ஸ் jurisdiction should be restricted only to defense, foreign affairs, communication and currency, and the entire residuary powers should be vested in the state. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் மாதிரி, நம்ம தமிழ்நாடு மாதிரியே இவங்களும் வந்து அவ்வளோ பவர்ஸுமே வந்து ஸ்டேட்டுக்கு தான் வேணும், சென்ட்ரலுக்கு வேண்டாம். நீங்கள் வெறும் 4 டாபிக் தான் உங்களுக்கு வேணும். ஓகே, டிஃபென்ஸு, ஃபாரின் அஃபேர்ஸு, கம்யூனிகேஷன், கரன்சி, இது 4மே வந்து நேஷ்னல் டாபிக்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. மற்றது எல்லாமே ஸ்டேட்டுக்கே கொடுத்துருங்க. எல்லாத்துலேயும் நீங்கள் ஏன் வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு பவர்ஸ் கொடுங்க. மற்றபடி அந்த ரெசிடியூரி பவர்ஸும் அதுவுமே எங்களுக்கு கொடுத்துருங்க. மிச்சம் இருக்க அந்த 98 சப்ஜெக்ட்ஸில் மிச்சம் இருக்க எல்லா சப்ஜெக்ட், கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எங்களுக்கே கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பஞ்சாப் கவர்மெண்ட்டில் அவங்க சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இது ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவாங்க, இவங்க வந்து அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. கரெக்டாக. ஸோ இட்ஸ் ஸ்டேட்டட் தட் த கான்ஸ்டியூஷன் ஷுட் பி மேட் ஃபெடரல் இன் த ரியல் சென்ஸ் அண்ட் ஷுட் என்ஷோர் ஈக்குவல் அத்தாரிட்டி அண்ட் ரெப்ரஸன்டேஷன் டு ஆல் த ஸ்டேட்ஸ் அட் த சென்டர். ஸோ ஈக்குவல் ரெப்ரஸன்டேஷன் கொடுங்க. நீங்கள் பெரிய பெரிய அசம்பிளிஸ்க்குலாம் நிறைய சீட் இருக்குது. கரெக்ட். ஸோ இப்போ வந்து மகாராஷ்டிரா, யூபி, பீகார், இவங்களாம் நிறைய சீட்ஸ் இருக்குது. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டியூன்சிஸ் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ புதுசாக இந்த வருஷத்தில் என்ன
ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க, சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே சீட்டை கம்மி பண்ணிட்டாங்க, மேலே இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாத்துக்குமே சீட்டை அதிகம் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாமே ஸோ இங்கே இருக்க சதர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீட் 2 சீட்னு கம்மி பண்ணிட்டாங்க. மேலே இருக்க ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லாமே 10 சீட்டு 12 சீட்னு ஏற்றிட்டாங்க. ஸோ அவங்க சொல்கிறாங்க இல்லை இங்கே இவ்வளோ பாப்புலேஷன் இருக்குது அதனால நாங்கள் ஏற்றிட்டோம். அப்போ இவங்க சொல்கிறாங்க தென் வாட் இஸ் த பாயிண்ட்? இப்போ அவங்களுக்கு அவ்வளோ சீட் இருக்குன்னா அவங்களால ஈஸியாக மெஜாரிட்டி கிளைம் பண்ணிட முடியும். ஸோ அவங்களுக்கு மெஜாரிட்டி கிளைம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க போடுற சட்டம், அவங்க எடுத்துகிட்டு வர மெஷர்ஸ் எல்லாமே அவங்களுக்காகவே இருக்கும். இவங்க தேவையே இல்லைல்ல, இவங்க யாரோட ஓட்டே எனக்கு தேவையில்லை போது எனக்கு உன்னோட ஓட்டே தேவையில்லை, அப்போ நான் உன்னை பற்றி ஏன் டெவலப் பண்ணணும், உன்னை பற்றி நான் ஏன் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆகிடும், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சதர்ன் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. ஸோ எல்லாருமே நிறைய கண்டனமான மெசேஜஸ் அவங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே எழுதியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். கரெக்ட். ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஃபெட்ரல் கவர்மெண்ட்ன்றது நீங்கள் ஏன் சும்மா பேச்சுக்கு சொல்கிறீங்க, ப்ரூவ் இட் இன் ரியல் சென்ஸ், எல்லாருக்குமே ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் ப்ளீஸ் கொடுங்கன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன். இது 1973. ஒவ்வொன்றுத்துக்கும் அவங்க இயர் தெரியணும், அவங்க என்ன பேசிக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க அது நமக்கு தெரியணும். ஓகே. நெக்ஸ்ட் இது போல் வெஸ்ட் பெங்கால் மெமராண்டம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு ஒரு கமிட்டி போட்டாங்க, அது பார்த்தோம். நெக்ஸ்ட் பஞ்சாப் ஒரு கமிட்டி போட்டாங்க, அது பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் வெஸ்ட் பெங்கால் போட்ட ஒரு கமிட்டி. ஓகே. ஸோ 1977. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 1966 ஃபர்ஸ்டில், 1969 செகண்டு, அதுக்கப்புறம் 1973 நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் 1977. இது வந்து வெஸ்ட் பெங்காலில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் நமக்கு தெரியும் அங்கே மேஜர்லி கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் அங்கே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டி என்ன கொண்டு வந்தாங்கன்னா தே பப்ளிஷ்ட் a memorandum on the center state relations and sent it to the central government. Okay. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா the word union in the constitution should be replaced by the word federal. அவங்க பெரிய ஒரு ரெக்கமெண்டேஷனே சொல்லிட்டாங்க. கான்ஸ்டிடியூஷன்லே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், நமக்கு டெலிபரேட்லி நம்ம என்ன பண்ணோம்னா கான்ஸ்டியூஷனில் நம்ம கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் அம்பேத்கரும் சரி, ஸோ அவரோட என்டையர் அசம்பிளியும் சரி, நம்ம ஒரு ஃபெடரல் சிஸ்டம் தான். ஆனால் ஃபெடரல்ன்ற வார்த்தை கான்ஸ்டியூஷனில் அத்தனை பக்கத்தில் ஒரு இடத்துல கூட வரக்கூடாது. பிகாஸ் ஃபெடரல்னா எப்போ வேணால் பிரிஞ்சு போயிடலாம். கரெக்ட். ஸோ அந்த சிஸ்டமே வரவே கூடாது. ஸோ அதை நம்ம இதுவே பண்ணக்கூடாதுன்ற மாதிரி கிளியராக அவங்க சொன்னாங்க. கரெக்ட். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, யூனியன்ற ஒரு வார்த்தையை வச்சாங்க. பட் இவங்க என்ன சொன்னாங்க, இல்லை அது வேண்டாம், நீங்கள் வந்து யூனியன் மாதிரியே நீங்கள் ஒன்றும் இல்லை, ஸோ நம்ம வந்து ஃபெட்ரல்னே வச்சுக்கோங்க, எங்களுக்கு பிரியணும்னா நாங்கள் பிரிஞ்சுப்போம், இல்லாட்டி நாங்கள் இருக்கிறோம், ஸோ நீங்கள் வந்து எங்களுக்கு ஃபெட்ரல்ன்ற வார்த்தையை நீங்கள் ப்ளீஸ் ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க அப்படின்னு இவங்க சொன்னாங்க. ஓகே. ஸோ ஆப்வியஸ்லி இதை அவங்க கேட்டிருப்பாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்? நோ, அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இதை வந்து ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் இந்த ரெக்கமெண்டேஷனே இது வந்து செல்லாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் என்ன பண்ணாங்க, த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சென்டர் ஷுட் பி கன்ஃபைன்ட் டு டிஃபென்ஸ், foreign affairs, currency, கம்யூனிகேஷன் அண்ட் எக்கனாமிக் கோஆர்டினேஷன். நம்ம பஞ்சாப் ரெசல்யூஷன் என்ன சொன்னாங்க, ஆனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அவங்க என்ன சொன்னாங்க அதே தான் இவங்களும் சொல்கிறாங்க. அவங்க வெறும் 4 சப்ஜெக்ட் சொன்னாங்க, இவங்க 5 சப்ஜெக்ட் சொல்கிறாங்க. 5th ஒன்று சொல்லியிருக்காங்க, என்னது, எக்கனாமிக் கோஆர்டினேஷன். ஸோ இந்த 5 சப்ஜெக்ட் மட்டுமே நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாமே ஸ்டேட் கிட்டே கொடுத்துருங்க, நீங்கள் ப்ளீஸ் நடுவில் வராதிங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஸோ இதெல்லாமே வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு என்ன வேணும், டிஃபென்ஸ் இருக்குது, நேஷ்னல் எக்கானமிக் என்ன வேணும், கரன்சி இருக்குது, நேஷ்னல் கம்யூனிகேஷனுக்கு என்ன வேணும், டெலிகம்யூனிகேஷன்ஸ் எடுத்துக்கோங்க, எக்ஸ்டர்னல் ரிலேஷன்ஸ்க்கு என்ன வேணும், ஃபாரின் அஃபேர்ஸ், இதெல்லாம் தான் மெயின். ஸோ இந்த 4 நீங்கள் வச்சுக்கோங்க. எக்கனாமிக் கோஆர்டினேஷன் நீங்களே பண்ணுங்கள். அதை தாண்டி வேறு இருக்கிறது எல்லாமே ப்ளீஸ் எங்ககிட்ட கொடுத்துருங்க. அது எல்லாத்துலேயுமே நீங்கள் எங்ககிட்ட வராதிங்க. எஜுகேஷனு, லா, அதுக்கப்புறம் பப்ளிக் ஹெல்த்து, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதெல்லாம் ப்ளீஸ் எங்ககிட்ட கொடுத்துருங்க, நீங்கள் நடுவில் வராதிங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ஆல் அதர் சப்ஜெக்ட்ஸ் இன்க்ளூடிங் த ரெசிடியரி சப்ஜெக்ட்ஸ் ஷுட் பி வெஸ்டட் இன் த ஸ்டேட். ஸோ மிச்சம் எல்லாமே எங்ககிட்டே கொடுத்துருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் ஆர்டிகல் 356 அண்ட் 357 இது 2 பிரசிடென்ட் ரூல், அண்ட் ஆர்டிகல் 360 that is financial emergency should be repealed. இவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம் இல்லை ராஜ்மன்னர் கமிட்டி, ஸோ அதே மாதிரி தான் இவங்களும் சொல்கிறாங்க. 351 தூக்கிடுங்க, அதெல்லாம் வேணவே வேணாம், ஸ்டேட்டே வேணாம், நீங்கள் ஆகும்னா சும்மா எமர்ஜென்சி போடுறீங்க. இதெல்லாம் ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த டைமில் தான் சும்மாவே எமர்ஜென்சி போட்டுட்ருப்பாங்க, நம்ம பார்ப்போம் இல்லை. ஸோ நீங்கள் பாலிட்டி புக்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த லக்ஷ்மிகாந்த்லலாம் நீங்கள் கடைசி அந்த நிறைய அப்பெண்டிக்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு எல்லா எமர்ஜென்சிஸுமே கொடுத்துருப்பாங்க.
கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் டே ஒன்லேருந்து இந்த ரீசெண்ட் வரைக்கும். ஸோ எல்லா எமர்ஜென்சிஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும் எத்தனை வாட்டி எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ரூலில். ஓகே, எத்தனை வாட்டி பிரசிடென்ட்ஸ் ரூல் போட்டிருக்காங்கன்னு. ஓகே, ஸோ அவ்வளோ வாட்டி போடும்போது ப்ளீஸ் நீங்கள் சும்மா சும்மா பண்ணுறீங்க. எதுனா சும்மா கொஞ்சம் சத்தமாக பேசினாலே இல்லை இல்லை நீங்கள் வேணாம் நாங்கள் தான் வைப்போன்னு பிரசிடென்ட் ரூல் கொண்டு வரீங்க. இது என்ன இப்படி இருந்தால் என்ன இது? இப்போ இது என்ன ஒரு ஃபெடரல் கவர்மெண்ட்டு, என்ன ஒரு சிஸ்டம், நீங்களே இங்கே வந்து ஆண்டுக்கங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவ்வளோ விரக்தியில் தான் இவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த ரூலே வேணாம், இதனால தானே நீங்கள் இங்கே வரீங்க, இந்த ரூலே எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. ஓகே, and the state's consent should be made obligatory for the formation of new states or reorganization of existing states. ஓகேங்களா? ஸோ அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட்டோட கன்சென்ட் வேணும். ஸோ ஸ்டேட்டோட கன்சென்ட் வேணும் எதுக்கு? should be made obligatory for the formation of new states or reorganization of existing state. ஸோ என் ஸ்டேட்டு நீங்கள் எதாவது பண்ண போகிறீங்கன்னா முதல்ல என்கிட்ட கேளுங்க. என் ஸ்டேட்டை நீங்கள் இப்போ எதுனா மாற்ற போகிறீங்க, என்கிட்ட கேட்காமே நீ மாறு, நீ பிரிஞ்சுப்போ, நீ ரெண்டு பேரும் பிரிஞ்சுப்போ அப்படின்னு நீங்களே ஏன் அப்படி டிசைட் பண்ணுறீங்க? ப்ளீஸ் அப்படி பண்ணாதீங்க. என்னோட ஸ்டேட்டை தானே நீங்கள் பிரிக்கிறீங்க, என்னோட ஸ்டேட்டை தான் நீங்கள் உடைக்கிறீங்க. நீங்கள் என்கிட்டே கேட்காம நீங்கள் என்னோட ஸ்டேட் பண்ணீங்கன்னா அப்போ எனக்கு என்ன யூஸ் இருக்குது? நான் ஏன் இங்கே எலெக்ஷன் வச்சு நான் ஏன் இங்கே ஜெயிக்கணும்? நீங்கள் ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, அண்ட் out of the total revenue raised by the central government from all the sources, 75% should be allocated to the states. இப்போ நம்ம கிட்ட எப்படி இருக்கு? 51-49. 51 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், 49 தான் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. கரெக்ட். இப்போ தான் இப்படி தான் எப்போவுமே இருந்திருக்கு, மோர் ஆர் லெஸ் இப்படி தான் இருக்கும். பட் இவங்க என்ன சொல்கிறாங்க, 25 மட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வச்சுக்கோங்க, 75 அப்படியே ஸ்டேட்டுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இதெல்லாம் நடக்காது. கரெக்ட். பட் ஆனால் இவங்க எவ்வளோ ப்ரொவின்ஷியல் அட்டானமிக்காக எவ்வளோ பேசியிருக்காங்க, எவ்வளோ சண்டை போட்டிருக்காங்கன்றது இதுலேருந்து நமக்கு தெரியணும். ஓகே, அண்ட் ராஜ்யசபா ஷுட் ஹேவ் ஈக்குவல் பாஸ் வித் தட் ஆஃப் த லோக்சபா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகைன் திஸ் இஸ் நாட் ஓகே. கரெக்டுங்களா? பிகாஸ் லோக்சபா நீங்கள் எலெக்டட் பாடி, ஒரு நான் எலெக்டட் பாடியும் எப்படி சேமாக இருக்க முடியும்? இப்படி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து இந்த சிஸ்டமே எடுத்திருக்கோம். அதுக்கு நம்ம வெறும் ஒரே லோக்சபாவை மட்டுமே வச்சுருக்கலாம். பட் அவங்க நினச்சா என்ன வேணால் பண்ணலாம்ல. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோல்டு வேணுன்றதுக்காக தான் ராஜ்யசபான்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. 2 ஹவுஸ் இருக்கட்டும்ன்ற மாதிரி அவங்க கொண்டு வந்தாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேரையுமே வந்து ஈக்குவல் பவர்ஸாக வச்சு ட்ரீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. தட் இஸ் அகெயின் டெக்னிக்கலி நாட் feasible. Correct. And they should be only central and state services, and the all India services should be abolished. So நம்ம எப்படி ராஜமன்னார் கமிட்டியில் சொன்னோமோ அதே தான் இந்த வெஸ்ட் பெங்கால் மெமராண்டம்லேயே சொல்லியிருக்காங்க. இவங்களும் சொன்னாங்க இந்த ஆல் இண்டியா சர்வீஸஸே வேணாம், ஒன்று நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆயிரு, இல்லாட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆயிரு. அதுனா ரெண்டும் கலந்து நீ அங்கே அவங்களுக்கு தான் நீ அலிஜியன்ஸ் கொடுக்குற, ஆனால் நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேன், நீ ஏன் ஸ்டேட்லேயே வேலை செய்கிற, ஆனால் நான் சொல்கிற பேச்சு நீ கேட்க மாட்டேன்னா அப்போ அது எனக்கு ஒரு ப்ராப்ளம். ஸோ எனக்கு இது ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த ஆல் இண்டியா சர்வீசஸ்னே ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு ராஜமன்னார் கமிட்டிலையும் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ட் வெஸ்ட் பெங்கால் மெமராண்டம்லேயும் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அண்ட் திஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் டிட் நாட் accept the demands made in this memorandum. So obviously நமக்கு தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஸோ இந்த 3 கவர்மெண்ட்ஸுமே பார்த்தோன்னா தமிழ்நாடும் சரி, பஞ்சாபும் சரி, கேரளாவும் சரி, அதுக்கப்புறம் வெஸ்ட் பெங்காலும் சரி, அவங்கெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்தீங்கன்னா we've all been people who have been proactive. கரெக்டுங்களா? எப்போவுமே நம்ம அப்படி தான், we do not oblige to any government orders. அப்படியே ஃப்ரண்ட்டாக நம்ம பண்ண மாட்டோம். பிகாஸ் நமக்கு அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. கரெக்ட். நமக்கு எப்போவுமே வந்து எது ஒரு புது ரூல், எந்த ரூல் எடுத்துக்கோங்களேன், இப்போ நீங்கள் நீட்டாக எடுத்துக்கோங்க, இல்லை நீங்கள் டிமானிட்டைசேஷன் எடுத்துக்கோங்க, ஜிஎஸ்டி எடுத்துக்கோங்க, நம்ம எதையுமே வந்து சொன்ன உடனே நம்ம அக்செப்ட் பண்ணுற ஆளுங்களே நம்ம வந்து கிடையாது. ஓகே, பிகாஸ் அது அவங்க எது கொண்டு வந்தாலுமே நமக்கு இதில் எதுனா ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு லேட்ரல் திங்கிங் மூலியமாக அதெல்லாம் அவங்க அனலைஸ் பண்ணுறது நமக்கு உண்டு. கரெக்ட். ஸோ இப்படி இருக்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதெல்லாம் அவங்க அப்போவே அனலைஸ் பண்ணி அவங்க சொல்லிட்டாங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வந்தாலே பிரச்சனையாக இருக்கும், ஸோ இதெல்லாம் வேண்டவே வேண்டான்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து இந்த ரெக்கமெண்டேஷனையும் இவங்க கொடுத்தாங்க, and for obvious reasons central government அதை nullify பண்ணிட்டாங்க. correct. So next commission, Sarkaria commission, this is again very very famous. இந்த கமிஷன் சொன்னது தான் கடைசியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்டாங்க. அது வரையும் நிறைய கமிஷன் சொன்னது, நிறைய ரெக்கமெண்டேஷன் சொன்ன, எதையுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்கல. அண்ட் இந்த கமிஷன் சொன்னது சென்ட்ரல் கவர்மெண்ட் eventually they ceded to it because நிறைய பிரச்சனை வந்துச்சு. கரெக்ட். ஸோ நிறைய எலெக்ஷன், அதுக்கப்புறம் ரீஎலெக்ஷன், பிரசிடென்ட் ரூல், அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்ததுனால இவங்களுக்கு வந்து at one point of time it became mandatory.
ஓகே we need to give in, இவங்க ஏதோ சொல்கிறாங்க நம்ம கேட்டு தான் ஆகணும், இதனால நம்ம எதனா ஒரு மெஷர் எடுத்து தான் ஆகணும்னு அதுவும் வந்து இவங்க இமீடியட்டாலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. கொஞ்சம் வருஷம் கழிச்சு தான் இதை வந்து இவங்க இம்ப்ளிமெண்ட்டே பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த கமிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 1983. இப்போ நான் சொன்ன கமிஷன்ஸ் எல்லாமே ப்ரிலிம்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல எப்படி கேட்பாங்கன்னா, இவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம் ஆர் பேசிக்காக எந்தெந்த இயர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ வந்து ராஜமன்னார் எந்த இயர், இல்லாட்டி வந்து இந்த ஆனந்த்பூர் சாஹிப் எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லலாம். ஸோ இந்த சர்க்காரியா கமிஷன் 1983ல கொண்டு வந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருப்பாங்க. முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த ஃபஸ்ட்டு ஏஆர்சி மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக இந்த சர்க்காரியா கமிஷன் தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 1983ல இதை கொண்டு வந்திருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொண்டு வந்திருப்பாங்க. 3 மெம்பர் கமிட்டி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இவங்களோட சேர்பர்சன் யாராக இருப்பார்? கேஎஸ் சர்க்காரியா. ஹி வாஸ் அ ரிட்டையர்ட் ஜட்ஜ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு தான் இவர். ஸோ இவர் தான் வந்து இந்த கமிஷனே வந்து ஹெட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ அவங்க ரிப்போர்ட் கொடுக்க எவ்வளோ வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சுங்க. 1983லேருந்து 1988 5 வருஷம் இவங்க கஷ்டப்பட்டு அனலைஸ் பண்ணி ஒரு 247 ரெக்கமெண்டேஷன்ஸ் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அவ்வளோ ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்த அப்புறம் அதில் வந்து ஒரு 180 கிட்ட வந்து இவங்க வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ the commission made 247 recommendations. அதில் என்னென்னலாம் மேஜராக இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்த்லேயே தெரியும், நமக்கு ஒரு மேஜராக ஒரு 30 ரெக்கமெண்டேஷன் கிட்ட கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் மேஜர் என்னென்ன இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க? ஒரு பர்மனெண்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில் ஒன்று வேணும், நம்பர் 1. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில்னு நீங்கள் கூப்பிடணும். அண்ட் இட் ஷுட் பி செட் அப் அந்த ஆர்டிக்கல் 263. ஸோ ஒரு இன்டர் கவர்மெண்டல் கவுன்சில், ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கணும், ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கணும். ஸோ இதை நீங்கள் செட்டப் பண்ணி ஆகணும் அண்டர் ஆர்டிகல் 263. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிகல் 356 த பிரசிடென்ட்ஸ் ரூல். வந்து இந்த பிரசிடென்ட் ரூலை இட் ஷுட் பி யூஸ் ஸ்பேரிங்லி, ரொம்ப கம்மியாக தான் நீங்கள் அதை யூஸ் பண்ணணும். இன் எக்ஸ்ட்ரீம் கேசஸில் யூஸ் பண்ணணும். ஆஸ் அ லாஸ்ட் ரிசார்ட் வென் ஆல் த அவைலபிள் ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஃபெயில். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் சும்மா அடிக்கடி சும்மா என்ன ஆனாலுமே வந்து பிரசிடென்ட் ரூல்னு ப்ளீஸ் போடாது. நீங்கள் வந்து பிரசிடென்ட் ரூலை வந்து ரொம்ப ஒரு லாஸ்ட் ரிசார்ட்டாக மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணுமே தவிர அடிக்கடி ப்ளீஸ் அதை யூஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ் ஷுட் பி ஃபர்தர் ஸ்ட்ரென்தன்ட் அண்ட் மோர் ஆஃப் சச் சர்வீசஸ் ஷுட் பி கிரியேட்டட். இதுவரையும் போட்ட எல்லா கமிஷன் அவங்க வேண்டான்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. பட் இவங்க மட்டும் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதெல்லாம் இல்லை, அவங்களெல்லாம் கேட்காதீங்க, இவங்களுக்கு இன்னும் பவரை கொடுங்க, இன்னும் முடிஞ்சால் ஒரு 4-5 சர்வீஸை சேர்த்து போடுங்க. அப்போ தான் வந்து இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு கண்ட்ரோலில் இருக்கும். அப்போ தான் ஒரு யூனிட்டி நமக்கு கொண்டு வர முடியும், யூனிஃபார்ம் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வர முடியும் அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ். ஓகே, ஸோ இவங்க அப்படி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட், த ரெசிடியரி பவர்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன் ஷுட் கண்டினியூ டு ரிமைன் வித் த பார்லிமெண்ட் வைல் த அதர் ரெசிடியரி பவர்ஸ் ஷுட் பி பிளேஸ் இன் த கான்கரண்ட் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெசிடியரி பவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெசிடியரி பவர்ஸ்னால் என்ன? இந்த 3 லிஸ்ட்லேயுமே இல்லாத ஒரு ஐட்டம். ஓகே, ஸோ அதில் இல்லாததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டாக்ஸேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டாக்ஸேஷனில் நீங்கள் எதுனா வந்து நீங்கள் புதுசாக ஒரு ஐட்டம் கண்டுபிடிச்சி அதில் நீங்கள் டேக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் பார்லிமெண்ட்டில் வச்சுக்கோங்க. பட் டாக்ஸேஷன் இல்லாத நான் மானிட்ரி சப்ஜெக்ட்ஸ் எதுனா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ரெசிடியரி சப்ஜெக்டாக நீங்கள் கொண்டு வர போகிறீங்கன்னா அதை நீங்கள் கான்கரண்ட் லிஸ்ட்டில் வைங்க. ஸோ கான்கரண்ட் லிஸ்ட்னால் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல் போடலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் போடலாம். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி டிஸ்கிரிப்பன்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வில் ப்ரிவெயில். ஓகே, ஸோ அதை அவங்க சொல்கிறாங்க. பட் ஸ்டில் நீங்கள் அதை வந்து இவங்களுக்கே கொடுத்துருங்க, நீங்கள் வந்து கான்கரண்ட் லிஸ்ட்டில் வைங்க. அதை மொத்தமாக எடுத்துகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோலில் நீங்கள் ப்ளீஸ் கொடுக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு ஃபுல்லாக கொடுத்துட்டிங்கன்னா அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் அவங்க இவ்வளோ நாள் கேட்டுகிட்டே இருக்காங்கல்ல, நீங்கள் அப்படி கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இந்த ரெக்கமெண்டேஷன்லாம் அவங்க எடுத்துக்கல. ரெசிடியரி பவர்ஸ் வந்து சென்ட்ரல் கிட்ட தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட், when the president withholds his or her assent to the state bills, the reason should be communicated to the state government. இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து வித்ஹோல்டு பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உனக்கு பவர்ஸ் இருக்குது, நீ பண்ணுற. பட் நீ ஏன் பண்ணுற ப்ளீஸ் அதை அவங்கள்ட்ட சொல்லு. நீ பாட்டுட்டு வருஷ கணக்காக அப்படி பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகும் இல்லை. ஸோ அதை அப்படி ப்ளீஸ் பண்ணாதீங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ வித்ஹோல்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, பட் எவ்வளோ டைம் இருக்குது அந்த மாதிரி எதுனா இருக்கணும். அதையும் தாண்டி என்ன ரீசனுக்காக நீங்கள் வித்ஹோல்ட் பண்ணுறீங்க அதை நீங்கள் அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஸோ the National Development Council should be renamed as National Economic and Development Council. ஸோ NDCன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது நீங்கள் என்ன பண்ண போகிறோம், நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சில். இவங்க வந்து பிளானிங் கமிஷன் கீழே இருப்பாங்க இல்லைங்களா, இதில் தான் எல்லா ஸ்டேட் கவர்மெண்டோட சிஎம்ஸ் எல்லாம் வந்து இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. கரெக்ட். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கவுன்சிலோட பேரை வந்து நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்லாமல் நேஷனல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கவுன்சிலாக மாற்றிடுங்க அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. Okay, and the zonal council should be constituted afresh and reactivated to promote the spirit of federalism. So zonal council னு இருக்கா, அதை ப்ளீஸ் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க, அப்பப்போ நம்ம மீட் பண்ணலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஒரு 6 ஜோனல் கவுன்சில் இருக்குல்ல, நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, சென்ட்ரல், இது மாதிரி 5 ஜோனல் கவுன்சில் இருக்குது. நார்த் ஈஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதோட சேர் நமக்கு தெரியும் வந்து ஹோம் மினிஸ்டர். ஓகே, இதெல்லாம் வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டினுங்க. ஜோனல் கவுன்சிலோட சேர் யார், பிரைம் மினிஸ்டரா, பிரசிடென்ட்டா, ஹோம் மினிஸ்டரான்னு கேட்டிருந்தாங்க. ரீசெண்ட் 2020யோட ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் இது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ரீஆக்டிவேட் பண்ணுங்கள். இவங்க வந்து ஒவ்வொரு ஜோனுமே வந்து மீட் பண்ணட்டும். ஸோ இவங்க மீட் பண்ணால் தான் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ரிஃப்ட் இருக்குது, அதெல்லாம் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் த சென்டர் ஷுட் ஹாவ் த பவர்ஸ் டு டிப்ளாய் இட்ஸ் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஈவன் வித்தவுட் த கன்சென்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இதுவரையும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்லாம், சும்மா சென்ட்ரல் அனுப்பாதீங்க, நாங்கள் கேட்டால் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும், நாங்கள் கேட்காடி நீங்கள் ப்ளீஸ் அனுப்பாதீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்களா? பட் அவங்க அதை கேட்டாங்களா? இல்லை. இதில் இவர் வேறு என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் அவங்கள்ட்ட கேட்கணுன்னு அவசியமே இல்லை, அங்கே எதுனா ப்ராப்ளம்னா நீங்கள் உடனே அனுப்பிடுங்க அப்படின்னு இவர் சர்க்காரியா கமிஷனில் இவங்க சொல்கிறாங்க. ஓகே, however it is desirable that the states should be consulted. ஓகே, ஸோ அவங்களோட கன்சென்ட் இருக்கணும்னு அவசியமே இல்லை, பட் ஒரு வார்த்தை ஜஸ்ட் கேட்டால் மட்டும் போதும். ஓகே, அவங்களுக்கு வந்து சும்மா கன்சல்ட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து நான் எஸ் சொன்னால் தான் நீங்கள் அனுப்புவோம் அந்த கண்டிஷன் கிடையாது. பட் நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டுருங்க, கேட்காம அப்படியே அனுப்பிடாதீங்க, கேட்டுட்டு சொல்லிட்டு நீங்கள் வேணால் அனுப்புங்க அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா the center should consult the states before making a law on a subject of the concurrent list. ஸோ முன்னாடியெல்லாம் என்ன சொல்கிறாங்க, கான்கரண்ட் லிஸ்ட்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ரூல் போடலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ரூல் போடலாம். ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு வாட்டி கேட்டுட்டு போடுங்க. இப்போ எஜுகேஷன்லாம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் போயிடுச்சு. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்த நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசின்னு ஒன்று கொண்டு வந்தாங்களா, ஸோ அதை என்ன பண்ணணும், இப்போ எல்லாருமே அக்செப்ட் பண்ணணுமா? ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது இவங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன்ஸ் இருக்கும். ஸோ இவங்க ஒப்பீனியன்ஸையுமே நீங்கள் கேளுங்க. ஒரு ரூல் பற்றி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நீங்கள் ரூல் போடும்போது யாருமே எதுவுமே கேட்க மாட்டாங்க. கரெக்டுங்களா? இந்த கரன்சி செல்லாதுன்னு நீங்கள் யார்கிட்டையுமே சொல்லலை. கரெக்டாக? பிகாஸ் கரன்சி உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் என்ன வேணால் பண்ணலாம். நீங்கள் ஸ்டேட் பேங்க்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணீங்க 69ல், அது நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நீங்களா பண்ணீங்க. ஓகே, ஸோ இது டாக்ஸேஷன், புதுசாக இருக்கிற டேக்ஸ் எல்லாத்தையுமே சப்சியூம் பண்ணி நீங்களாக ஒரு டேக்ஸை கொண்டு வந்தீங்க, அது யாருமே சொல்லலை. பிகாஸ் இது எல்லாமே சென்ட்ரல் லிஸ்ட்டில் இருக்கா, அதனால நீங்கள் பண்ணுறீங்களா? ஓகே, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்லேயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாங்கள் போடுற சட்டத்தையும் நீங்கள் ஹோல்ட் பண்ணிடுறீங்க கவர்னர் அசென்ட் மூலியமாக. இது இல்லாமல் கான்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்க சப்ஜெக்ட்ஸும் நீங்களே எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது, நீங்கள் எஜுகேஷனில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்டேட் சப்ஜெக்ட் அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது? ஸோ அப்படி இருக்கும் போது ஸோ நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஸோ இவங்களை நீங்கள் கேட்கும் போது நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து இவங்க மேலே சட்டம் போடுங்க, இல்லாட்டி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த ப்ரொசீஜர் of consulting the chief minister in the appointment of the state governor should be prescribed in the constitution itself. ஸோ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்க, வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சாலே அவங்களால கான்ஸ்டியூஷன் இது பண்ண முடியும், கவர்னரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். பட் இப்போ அப்படி வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, ஒரு வார்த்தை சிஎம்கிட்ட கேட்டுக்கங்க, ஜஸ்ட் நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள், நாங்கள் இந்த ஊர்லேருந்து இந்த கவர்னர் நீங்கள் போட போகிறோம் இங்கே, இல்லை இவரை நாங்கள் புதுசாக எடுத்து போட போகிறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இன்னுமே இந்த கமிஷனில் வந்து நமக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன, அது என்னென்னலாம் அக்செப்ட் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.